ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கென்று படைக்கப்பட்டது எத்தனை தடவையும் தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி உன்னிடமே சேர்த்து வைக்கப் போகிறேன். நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் துணை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. தங்கமே, அது உனக்கானது தங்கமே. எதையும் யாராலும் தட்டி பறிக்க முடியாது. என் செல்வமே, கண்கலங்கி நிற்கிறாய். குடும்பம் என்றால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடி வாசல் படி என்பார்களே, அதுபோல் பொதுவாக குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்கிறது என்று வச்சுக்கோ. அது கணவன் மனைவி இருவரிடையே ஆன பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஒருவர் கோபமாக இருக்கும்போது மற்றவர்கள் அமைதியாக விருந்துவிடுவதுதான் நலம் தங்கமே, சிறப்பு. ஆனால் இங்கு பல பேர் அதை போல் இருப்பதில்லை. அதனால் தான் பிரிவு ஏற்படுகிறது. விட்டு கொடுக்காததால் கோபத்தை காட்டி விடுகிறார்கள். அந்த காலத்தில் அந்த நேரத்தில் எல்லாம் குடும்பத்தில் சண்டை வந்து விடுகிறது. யாராவது ஒருவர் வெளியில் சென்று விடுகிறார்கள். வீட்டுக்கு வந்து உடனடியாக சமாதானமாகிவிட வேண்டும். கோபத்தை வார்த்தைகள் மூலமாக கொட்டி தீர்த்து விடுகிறார்கள். தவறு என்ன என்று அவரை உணர்வதற்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது. குடும்ப சூழலில் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை நம்பி ஒருவர் இல்லை என்று வரும்போது அங்கே தான் என்ற நான் என்ற கர்வம் தலைக்கு ஏறி நாம் செய்வதுதான் சரியென்று ஆகிவிடுவது வேண்டாம் தங்கமே. என்னவாக இருந்தாலும் குடும்பம் என்ற வண்டி ஓடுவதற்கு 2 மாடுகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒன்று கட்டுக்கு அடங்காமல் போனால் மற்ற ஒன்று என்னவாகும்? இது முடியக்கூடிய விஷயம் இல்லையே. உன் பிள்ளைகளை பற்றிய எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும். அவசரப்பட்டு நீ எடுக்கின்ற சின்ன முடிவுகள் தான் பிள்ளைகளின் வாழ்க்கையை தொலைத்துவிடும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் பொறுமை பொறுமை பொறுமை. குடும்பத்தை வழிநடத்த பொறுமை முதல் தேவை. எல்லோருடைய கருத்தும் ஒன்றாக இருந்து விடாது. எல்லோருடைய கருத்தும் ஒன்றாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் சுலபமாக கடந்து விடலாமே. குற்றமோ குறையோ எதுவானாலும் பெரிதுபடுத்தக்கூடாது. அவற்றை சரி செய்து கொள்ள ஆலோசனை வேண்டும். உதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்வந்து செய்ய வேண்டும். உன் முருகன் சொல்வதை கேள். குற்றமோ குறையோ எதுவானாலும் பெரிதுபடுத்தக்கூடாது. அவற்றை சரி செய்து கொள்ள ஆலோசனை உதவிகளை மனப்பூர்வமாக முன்வந்து செய்ய வேண்டும். இது முக்கியமான அம்சம்தானே உன் வாழ்க்கைக்கு. சரி செய்த பிறகு மீண்டும் யாரு அது போன்ற சிக்கல்களை சந்தித்து விடாமல் இருக்க நீ யோசனை வழங்கி உதவிடணும். ஆலோசனை யாரிடமிருந்து வந்தால் என்ன, அதை அனுமதிக்கும் மனப்பக்குவம் உனக்கு வேண்டும். நல்ல விஷயங்களை பாராட்டும் குணம் வேண்டும். எல்லாவற்றையும் விட சுருக்கமாக குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற உண்மையை நடைமுறையில் கடைபிடிக்கும் குடும்பங்கள் ஒற்றுமை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குடும்பம் என்றால் சிறு குழந்தைகள் முதல் வயது சென்ற முதியவர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட குணநலன்கள் இருக்கும். பிடிவாதம் வேண்டாம் தங்கமே. எல்லோருக்கும் பிடித்தது போல் நடந்து கொள்வது மிக கஷ்டம்தான். ஆனால் அதே சமயத்தில் அவரவர் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் தேவையான இடத்தை உன் குடும்பத்தில் கொடுத்தால் ஓரளவிற்கு சமாதானமாக உன் குடும்ப வாழ்க்கை இருக்குமே. இன்று இரவுக்குள் உன் உறவு வரப்போகிறது. அந்த உறவிடம் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேனோ அதே போல் இருந்துவிடு. மீண்டும் அந்த அன்பை இழந்து விடாதே. மீண்டும் அந்த உறவை இழந்து விடாதே. தாங்க மாட்டாய் தங்கமே. சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி, முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் சரி, ஒளிவு மறைவு இல்லாமல் அனைவரிடமும் தெரியப்படுத்தி முடிவுகள் எடுப்பது அருமையான குடும்பத்திற்கு காரணி. முக்கியமாக உன்னுடைய உறவுக்கு தெரியப்படுத்தி இருவருமாக சேர்ந்து முடிவெடுங்கள். ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டாலே போதும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதையும் மீறி ஒற்றுமையாக இருந்து விடுவீர்கள். என் செல்வமே, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் முடியவில்லை. விட்டு கொடுத்து வாழ்ந்தால் ஒற்றுமையாக வாழ்ந்து விடலாமே.
விட்டு கொடுத்தால் நீ பைத்தியக்காரன் என்று மற்றவர்கள் கூறுவார்கள். அதற்கு பயந்து வரட்டு கௌரவத்திற்காக வாழ்பவர்கள் தான் இங்கு அதிகம். அங்குதான் பிரச்சனை ஏற்படுகிறது. வேண்டாம். உன்னுடைய சுய அறிவால் வாழ்ந்துவிடு. மற்றவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் மாட்டிக்கொள்ளவே வேண்டாம் தங்கமே. கவலையே படாதே. உனக்கு வரும் ராஜயோகத்தில் நீயே பிரமிக்கப்படுவாய். உன்னோட வாழ்க்கையில் அதிசயம் தானாகவே நடக்கப் போகிறது. உனக்குள் இருக்கிற ஆசைதான் உன்னை பயணிக்க வைக்குது. ஏன்னா சொர்க்கமும் இங்கே தான் இருக்குது, நரகமும் இங்கே தான் இருக்குது. இதில் எது வேணுங்கிறது என்பதை நீதான் முடிவு செய்யணும். ஒருத்தரோட எண்ணத்தை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையே அமையும். விட்டு கொடுத்தவன் வீழ்ந்ததும் இல்லை, அதனை தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை. அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. கஷ்டம் வரும்போது மிகவும் துவண்டு விடாதே. அதை சரி செய்ய உன் முருகன் நான் இருக்கிறேன். நல்ல வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு. நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே இரு. உன் முருகன் நீ நடக்காது என்று நினைத்தது எல்லாம் நான் நடத்தி காட்டப் போகிறேன். சந்தோஷம் தானே தங்கமே? உன் மனது எப்போது குழப்பமாக உள்ளதா? கவலையே படாதே. அந்த குழப்பத்தை முதலில் தூக்கி எறி. நீ எதை நினைத்து குழம்புகிறாய்? எனக்கு நல்லாவே தெரியும். ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு துணையாக உன் முருகன் வந்து கொண்டே இருப்பேன். கவலையே படாதே. நிச்சயமாக தங்கமே, நீ மிக மிக எதிர்பார்த்த உன் பாசமும் நேசமும் வைத்த அன்பான உறவு இன்று இரவுக்குள் உன்னிடம் வந்து சேரும். எவ்வளவு கஷ்டத்திலும் போராட்டத்திலும் இருந்தாய் என்று உன் முருகனுக்குத்தானே தெரியும். கவலைப்படாதே, இனி நல்லதே நடக்கும். உன்னுடைய பாசமானது எப்படி இருக்கு தெரியுமா? படிக்கட்டில் இருந்து தடுக்கி விழுந்தவர்களை கூட பாசத்தால் தடுக்கி விழுந்தவர்கள் தான் அதிகம். உன் மீது பாசம் வைத்தவர்களே அதற்கு சாட்சி. உண்மைதான். காலம் முழுவதும் தாயின் அன்பில் வளர்வாய். ஆனால் கணவன் மனைவியின் அன்பு நெடுந்தூர பயணம். அதில் மனதில் தொய்வு என்பது இருக்கவே கூடாது. அன்பாக இருந்து விட்டால், அதை அள்ளி அள்ளி கொடுத்து விட்டால் உறவு என்றும் நீடிக்கும். பாசம் பிணைக்கும். பிரிவு என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. துன்பங்களை தாங்கும் மனதாகவும் இன்பங்களை வாரிக் கொடுக்கும் இணையாகவும் கிடைத்த உறவு கணவன் மனைவி மட்டும்தான். வயதுகள் 100 கடந்தாலும், ஏன் தலைமுடி கூட நரைத்தாலும், இரு உறவுகளின் பந்தத்தில் முளைத்த அன்புக்கு மட்டும் வயதுகள் என்பது கிடையவே கிடையாது. உன்னிடம் எதையும் எதிர்பார்த்து இருப்பதில்லை. அந்த உறவு அன்பை மட்டும் கொடுத்தால் போதும். தன் வாழ்நாள் வரையிலும் ஒற்றுமையாகவே இருப்பார்கள். பிரிவு என்பதற்கு பேச்சே இருக்காது. நோய் என்று படுத்தால் உன் வழியாகவும், துன்பம் என்று வந்தால் அதை தாங்கும் இதயமாகவும் உன்னை தாங்கி பிடிப்பவர்கள் உன் உறவு மட்டுமே. உறவை விட்டுவிடாதே. இந்த பதிவு உன் மனதை பக்குவப்படுத்தும். சரியான நேரத்தில் உன் முருகன் உனக்கு அறிவுரையாக சொல்லி உள்ளேன். நிச்சயமாக உன் உறவு உன்னிடமே வந்து சேரும். முருகா போற்றி போற்றி.